வணக்கம். ஐ எம் சசிதரன், பேஸ் கிட்டாரிஸ்ட் ஃபார் இசைஞானி இளையராஜாவின் இசைக்குழுவில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களாக வாசித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசைப்பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்கிறேன். 1969 ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு காலேஜில் விவேகானந்தா காலேஜில் சேர்றதுக்காக எங்கள் அம்மா கொண்டு வந்து சென்னையில் சேர்த்துக்கிட்டாங்க. சென்னையில் நம்பர் 12 காமராஜர் சாலை, எல்ராம்ஸ் ரோடு, தேனாம்பேட்டை. அந்த வீட்டில் முதல்ல மாமா எல்லோரும் இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கொண்டு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக சேர்த்து விட்டாங்க. அப்புறம் காலேஜில் விவேகானந்தா காலேஜில் பியூசி படிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து 100 காரணேஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட், மயிலாப்பூர் அங்கே மாறினோம். அந்த வீட்டுக்கு மாறிட்டு அப்புறம் அங்கே தான் அக்காவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த வீட்டில் தான் சாருக்கு, இளையராஜா சாருக்கும் எங்கள் அக்காவுக்கும், ஜீவா இளையராஜா அவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. அப்போது டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வித்யா பாரதி கன்சியூமர் ப்ராடக்ட் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஜெமி பில்டிங் பேக் சைடு ஒரு கடை, அது கடையில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். அக்கௌண்டண்ட்டாக மாதம் 60 ரூபா சம்பளம். அங்கேருந்து ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் அக்காவுக்கு கல்யாணம் நடந்து அப்புறம் கார்த்திக் ராஜா பிறந்தார். அப்போ தான் ஃபஸ்ட்டு சைல்டு அக்காவுக்கு. மாமா எல்லாம் ரெக்கார்டிங் போயிட்டுருப்பாங்க, கச்சேரி போயிட்டுருப்பாங்க. அப்போ எல்லாம் சரி, நீ ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்க வேண்டியதானே, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சீரியஸாக டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ கார்த்திக் ராஜா பிறந்த உடனே அக்கா சமையல் பண்ணிட்டுருப்பாங்க. நான் வேலைக்கு போயிட்டு தேடிட்டு வந்துட்டு அப்படியே வீட்டில் இருக்கும்போது கார்த்திக் ராஜா குழந்தையா இருக்கும்போது, இந்த குழந்தைய பார்த்துக்கடா, சாதம் வடிக்கணும், சமையல் பண்ணணும், கொஞ்சம் பார்த்துக்கடாம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சோஃபாவில் போட்டு, வராண்டாவில் ஒரு சோஃபா இருக்கும், அதில் போட்டு அழுதுகிட்டே இருப்பான் கார்த்திக். ஸோ அவன் என்னை எப்படி நிறுத்துறது அப்படின்னு பார்த்தா அந்த கிட்டார் எடுத்து அப்படி ஜிங் 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 தட்டினா பேசாமல் இருப்பான். அப்படி தட்டினோடனே அதை கொஞ்சம் தட்டினா பேசாமல் அழுகி நிறுத்துவான். ஆஹா, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முள்ளமாக. அப்போ அமர் மாமா கிட்டார் வாசிப்பாங்க. அப்போ அந்த ஜி மேஜர் கார்டு வாசிக்க ஆரம்பிச்சு, அந்த பொசிஷன் எப்படி வாசிக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே ஜி மேஜர் வாசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நீதின்ற படம் கச்சேரியில் அந்த ஒரு சாங் ஒன்று பாடுவாங்க, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தாங்க அந்த சாங்கு. அதில் ஒரு மாமா, அமர் மாமா கார்டு வாசிப்பார். கண் தனே தானா, அந்த சேம் பொசிஷனில் அப்படி மூவ் ஆகி வரும் கார்டு. இது கையில் மாட்டிக்கிச்சு. கரெக்டாக அதை வாசிட்டேன். வாசித்த உடனே இவ்வளோ தானே கிட்டாருன்ற மாதிரி ஒரு 4 வாட்டி வாசித்த உடனே அதுக்கு கிட்டாரை, இவ்வளோ தான் இருக்கு கிட்டாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் இப்போ சபேசன், முரளி, தேவா பிரதர்ஸு, போஸ் அவங்கெல்லாம் இப்போ ப்ரோக்ராம்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ சபேசன் தெரியும், ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போய், மாப்பிள்ள நான் கிட்டார்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், சூப்பராக கச்சேரி தான் சொல்லு. காலையில் சொல்கிறேன். சாயங்காலமே மத்தியானமே என்ன பண்ணிட்டான், எடுத்துகிட்டு வண்டி டாக்ஸி எடுத்துகிட்டு வந்துட்டு வா கச்சேரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். அமர் மாமாவோட கிட்டார் இருந்தது, எலக்ட்ரிக் கிட்டார், ஆம்பு, ஸ்பீக்கர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நானும் இல்லை போயிடலான்னு சொல்லிட்டு எங்கே
போசஸ் தேவா கச்சேரி, சந்திரபோஸ் மியூசிக் டைரக்டர், தேவா அவங்களோட கச்சேரி, சபேசன் ஹார்மோனியம், நான் எலக்ட்ரிக் கிட்டார். இதை தவிர எனக்கு வேறு எதுவும் வாசிக்க தெரியாது. இது மட்டும்தான் வாசிக்க தெரியும். நேராக சதுரங்கப்பட்டினம் சட்ரஸ் அங்கே கச்சேரி, கோயில் கச்சேரி. நைட்டு 8 மணிக்கு போய் இறங்கணும். இறங்கினா செட் பண்ணேன். அப்போ அந்த மல்லிகையின் மன்னன் மயங்கும் மல்லிகை அந்த சாங்கெல்லாம் ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் தெரியாது, எதுவுமே தெரியாது. வாசிடான்னு திட்டான். எனக்கு இதை தவிர டா இது மட்டும் தான் வாசிக்க தெரியும். டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் கை வச்சா சுற்றி சேரலாம். வேறு கார்டு, வேறு ப்ரோக்ரெஷன், வேறு அது மாதிரி போயிட்டுருக்கு. எப்படி இந்த பாட்டு பாடுவாங்கன்னு பார்த்தா அந்த பாட்டு பாடலாம் அன்றைக்கி. ஏன்னா பாடுறவருக்கு அந்த பாட்டு தெரியாதான். இதுவே தடவிட்டுருக்கேன். போஸுன்னா கண்ணாப்பின்னு எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்னடா அப்படின்ட்டு. இதை தவிர எனக்கு எதுவுமே வாசிக்க தெரியல. அவன் சபேசனை திட்டான், என்னடா வாட்ச்மேன் ஷிஃப்ட் இந்த மாதிரி பண்ணிட்டான். அது கிட்டார் சரியில்லை, சாம்பிள் சரியில்லை, எதுவுமே சரியில்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கச்சேரி முடிஞ்சு. இப்போ டெலிகேட்டாக போச்சு. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறையா பாட்டு இருக்குது போலுக்கு, நிறையா பாட்டு வாசிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் இந்த கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் மவுண்ட் ரோடு அங்கே வந்து இறக்கி விட்டாங்க ஆம்பு ஸ்பீக்கரோட. பார்த்தா நேராக மியூசிக்கல்ஸ் 25 ரூபா பேமெண்ட். சரின்னு சொல்லிட்டு அந்த 25 ரூபா எடுத்துகிட்டு போய் ஹவு டு ப்ளே கிட்டார் அப்படின்னு ஒரு புக், 15 ரூபா என்னமோ நினைக்கிறேன், புக்கு வாங்கி அப்போ கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து ஓப்பன் ஸ்ட்ரிங்ஸு, எக்ஸசைஸு எல்லாமே அப்படி பார்ட்டு ஃப்ரெட்டு என்ன நோட்ஸு சமாச்சாரம் என்னன்றதை அதை படித்து அப்படி வாசிக்க ஆரம்பித்த உடனே அப்போ வந்து சார் வந்து 8th grade 10th காலேஜ் கிட்டார் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அவர் எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு, லெசன்ஸ் எல்லாம். தங்கத்துரை சாமுவேல் கிட்டாரிஸ்ட், அவர் தான் அப்போ மியூசிக்கல்ஸில் கிட்டார் மாஸ்டராக இருந்தார். அவர் வீட்டுக்கு வந்து சாருக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் இந்த எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. சார் நான் எனக்கு கிட்டார் கற்றுத்தரீங்களா அப்படின்னா அவர்கிட்ட கேட்டவுடனே ஓகே வாப்பா அப்படின்னார். மார்னிங் 6 o'clock வருவியா? வரேன் சார் என்கிட்ட ஜாஸ்தி காசெல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு 25 rupees கொடுக்குறேன் சார், ஓகேவா மந்த்லி? நோ ப்ராப்ளம், யூ கம் பை 6 o'clock எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே கம் அப்படின்னு. ராய்ஸ் ரோட்டில் அவர் வீடு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு சின்சியராக எக்ஸாமுக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். மேட்டோ கார்கசி அந்த புக்கு, எக்ஸாம் லெசன்ஸு 3rd grade 5th grade வரைக்கும் அவரோட அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போகிறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த பீரியடில் யாதன் கி பாராத் அந்த மாதிரி ஹிந்தி படங்கள், ஆர்டி பர்மன் அவங்க சாங்ஸு எல்லாம் கேட்குறதுக்கு ஒரு புதுமையாக வித்தியாசமாக. அப்போ தான் பேஸ் கிட்டார் சவுண்டு வந்து வெளியில் வருது ஹிந்தி சாங்லேயே. ஸோ கச்சேரிக்கு வந்து இப்போ லீட் கிட்டாரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, பேஸ் கிட்டார் யாரும் இல்லை ஹிந்தி சாங்கெல்லாம் வாசிக்கிறது. ஸோ நம்ம பேஸ் கிட்டார் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி டிமல்லோன்னு ஒருத்தர் இதில் சஃபைர் தியேட்டர் பக்கத்தில் ஒரு வீடு, அவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஹையர் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட கிட்டாரை எடுத்துகிட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு கச்சேரிலாம் கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தார். எல்லாம் ஹிந்தி சாங்கெல்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ். ஜவானி திவானி அந்த பாட்டு அதெல்லாம் ஸ்டேஜ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பேஸ் கிட்டார் எப்படி வாசிக்கணும். ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேஸ் கிட்டார் வாசிக்க ஆரம்பித்த உடனே இப்போ ராஜா சாருக்கு படம் என்ட்ரு ஆகிறாரு, படத்துக்கு மியூசிக் டைரக்டர் என்ட்ரு ஆகிறாரு. இப்போ அவர் ஜிகே வெங்கடேஷ்ட கிட்டாரிஸ்டாக, கம்போசிங் கிட்டாரிஸ்டாக இருந்தார். ஸோ இவருங்க படங்கள் பிஸியானவுடனே, சார் படங்கள்லாம் பிஸியானவுடனே
அந்த இடத்துக்கு வேம்பை கிட்டார் ரிதம் கிட்டார் வாசிக்கிறதுக்கு ஜிகே வெங்கடேஷாருக்கு ஆள் வேணும். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன்னு மியூசிஷியன்ஸ் கோஆர்டினேட்டர், மியூசிக் இன்சார்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்போ கோஆர்டினேட்டர் அவர் என்ன பண்ணார், டே என்னடா நீ கிட்டார் வாசிப்பேடா, இது வேம்பை கிட்டார் வாசிப்பேன், அண்ணன் வெங்கடேஷனுக்கு வரையா அப்படின்னாரு. நோ ப்ராப்ளம், சூப்பராக வாசிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அவரோட அப்படி ஜிகே வெங்கடேஷ் ஆர்ட்டு அவர் டியூனுக்கு கம்போசிங்க்கு எல்லாத்துக்கும் சாருக்கு அங்கே மியூசிக் டைரக்டர் ஆனோடனே அந்த இடத்துக்கு நான் வரேன். அந்த நானும் சாரும் சேர்ந்து ஒரு ஒரு சாங் ஒன்று வாசிருக்கோம் 2 பேரும். வேம்பை கிட்டார் அவர் வந்து ஃபஸ்ட்டு கிட்டார், நான் செகண்ட் கிட்டார். ஒரு சாங் ஒன்று, அந்த சாங் நானும் சாரதா ஸ்டுடியோவில். ஸோ அவருக்கு வாசிக்க ஆரம்பித்த உடனே அப்புறம் ஜிகே வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட் ரெக்கார்டிங்க்கு தேவைப்பட்டது. அப்போ யாரும் இல்லை. அப்போ ஸ்ரீனிவாசன் சொல்கிறேன், நான் வாசி பண்ண பேஸ் கிட்டார் அப்படின்னா, சரி நீ வாசிக்க நான் வாசி அப்படின்னு சொல்லிட்டு 60 ரூபா பேமெண்ட் அப்போ ரெக்கார்டிங்க்கு. ஸோ நான் வாசி ஓகே ஆயிடுச்சு சாங் பிரசாத் ஸ்டுடியோவில். ஓகே ஆனவுடனே அப்போ வந்து சாருக்கு வந்து வசந்த் ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட், வசந்த் குமார், ஆண்ட்ரூ, விஜய் மேனுவல் இவங்கெல்லாம் பேஸ் கிட்டார் வாசிப்பாங்க. இப்போ வசந்த் ரொம்ப பிஸியாக இருந்தார். வசந்த் தான் அடிக்கடி பேஸ் கிட்டார் வாசிப்பார் சாருக்கு. வசந்த் வந்து சங்கர் கணேஷ் அப்போ அவங்க பீக்கில் இருந்தாங்க, பீக் பீரியட். இவர் என்ன பண்ணுவார், வசந்த் ஒரு 4 ரெக்கார்டிங் ஒத்துட்டு 4 பிளேயர்ஸ் அனுப்பிச்சிடுவார். அதில் நான் ஒரு பிளேயர், நான், ஆண்ட்ரூஸ், ஆடம், இந்த மாதிரி இவர் ஒருத்தர், மொத்தம் 4 பேர். 4 ரெக்கார்டிங் வந்துட்டு ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போயிடுவோம். அப்படி என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு சார் ரெக்கார்டிங்க்கு சொல்லிவிட்டார். நான் சசி அனுப்பிச்சுட்டு யார் ஸ்ரீனிவாசன்ட்டு சொல்லிட்டாப்புல. அப்போ நான் அங்கே பேசிட்டார் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் உட்கார சார் பார்க்குறேன். நீ என்னடா அங்கே உட்காந்து, அவன் தான்ப்பா பேசிட்டார் வாசிக்கிறா, நீ வேறு அண்ணனுக்கு போய் வாசிட்டா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் நல்லா வாசிப்பாங்க. இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் நோட்ஸ் கொடுத்தாங்க, எல்லா கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எழுதி நானே வாச கொஞ்சம் அன்னைக்கு ரெக்கார்டிங்க்கு ஓகே. இது கண்டினியூஸாக அப்படியே மாறி மாறி ஒவ்வொரு கேப்பில் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ வந்து நான் வந்து பேஸ் கிட்டாரிஸ்டாக ரிஜிஸ்டர் ஆகிட்டேன். உடனே அப்புறம் பிரியான்னு ஒரு படம் ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டில் ஒரு சேஸ், ஏவிஎம் ஆர்ஆரில் ரெக்கார்டிங். அப்போ இவர் வசந்த் பயங்கர பிஸியாக இருந்த உடனே அவர் கண்டினியூஸாக வர முடியலன்னா இவர் கொஞ்சம் படங்கள் நிறையா வந்தோடனே இவரும் பிஸி ஆகிட்டார் சாரும். ஸோ ரெகுலர் வர சொல்லலாம் சொல்லுவோம், இல்லாட்டி உடனே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்போ இருந்தே எனக்கு நான் ரெகுலராக சார் ரெக்கார்டிங் எல்லாத்துலேயுமே வாசிக்க ஆரம்பித்து ஃபுல்லாக ஒரு பேசிஸ்டாரிஸ்டாக என்னை உருவாக்கிட்டார். சார் தான் உருவாக்குனார். ஸோ என்னுடைய பேஸ் கிட்டாரிஸ்டாக ஒரு இசைப்பயணம் சாரோட இந்த மாதிரி ஆரம்பித்தது. ரெகுலராக டெய்லி ரெக்கார்டிங். என்னோடய என்ட்ரிக்கு அப்புறமே பேஸ் கிட்டார் பேஸ் பேட்டர்னுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிது. சார் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பேஸ் கிட்டாரிஸ்ட் வந்து பேஸ் கிட்டார் வந்து ஒரு கிளப் சாங்கில் வரும், இல்லை வெஸ்டர்ன் ஃப்ரேஸ் மாதிரி எதனாவது வந்தால் ஒரு பிஜிஎம்மில் அந்த மாதிரி இடங்களில் தான் வரும். ஆனால் சார் வந்ததுக்கப்புறம் தான் தபலா, டோலக், எத்னிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாத்தோடையும் சேர்ந்து வாசிக்கிற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதில் வந்து ஒரு பாட்டு, அதில் வந்து சிங்கிங்